சொல்லுங்க, நான் உங்களுக்காக என்ன செய்யணும்? ஏண்டா மணி, இன்னைக்கு நீ குளிக்காம வந்துட்டியா என்ன? நான் நேத்து ராத்திரி தாண்டா குளிச்சேன். நீ குளிச்சுதான் ஒரு வாரம் ஆகுது. உன்கிட்ட இருந்துதான் கெட்ட நாத்தம் அடிக்குது. அட இல்ல, அந்த வாடை உங்ககிட்ட இருந்து இல்ல, எனக்கு தினம் தினம் இந்த மூலிகை கிட்ட இருந்து இது பழக்கமாயிடுச்சு, அவ்வளவுதான். அப்படியா? ஆமா, நீங்க யாரு, இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்க மகா குரு தாத்தாச்சாரியாருடைய சிஷ்யர்கள். அதாவது கண்ணியும் மண்ணியும். அவருக்கு நீங்க தயாரிச்ச விசேஷ மூலிகை என்ன தேவைப்படுது. அதை தேய்ச்சா தலைமுடி உதிர்ந்து போயிடுமாமே. அது எதுக்காக? எங்க குருதேவர் அதை பயன்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா அவருக்கு முடி திருத்துறவருடைய கத்திரினாலே ரொம்பவே பயம். இதோ உடனே கொண்டு வரேன். கொண்டு வாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு இல்ல கண்ணு? ஆமா மண்ணி. இந்தாங்க. இதுல மஞ்சள் சந்தனத்தோட லேகியம் இருக்கு. இதனால சருமத்துக்கு எதுவும் ஆகாது, முடியும் சீக்கிரமா உதிர்ந்துரும். அப்படியா? இத நாங்க எப்படி நம்புறது? நீங்க சொல்றத முதல்ல நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறம் தான் நாங்க நம்புவோம். ஆனா யார் மேல இத பயன்படுத்தி பாக்குறது? என்கிட்ட அந்த மாதிரி ஆள் யாரும் இல்லையே. அதுவும் உண்மைதானே. மணி, கொஞ்சம் முன்னால பாரு, அங்க அழகான ஒரு பறவை எப்படி பறந்துகிட்டு இருக்குன்னு. எங்க? என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா ஒத்து பாரு, தெரியும். எங்கடா? அது அங்கதான், நல்லா பாரு. அது உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுதடா. அவன் கண்ணு முன்னால தானே இருக்கு, நல்லா ஒத்து பாரு. எங்கடா பாக்குறது? வேலை முடிஞ்சது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என்னோட குடுமையில இருந்து முடிய பிச்சு எடுப்ப. எனக்கு அறிவு குறைஞ்சு போயிடுமே. டேய் மணி, நீயே கவலைப்படுற, நீதான் அறிவு கடலாச்சே. அப்படியா? அதுல இருந்து 2-3 துளிகள் குறைஞ்சா நீ ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்ட. அதனாலதான் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு ஓ மேல இந்த எண்ணெயை நான் பயன்படுத்தி பார்த்தேன். இது உண்மையிலேயே ரொம்ப அதிசயமான ஒரு எண்ணெய் தான். இது ஒண்ணு போதும் நமக்கு. அந்த ராமகிருஷ்ணன் அறிவிலாம ஆக்குறதுக்கு தானே. எனக்கு காப்பாத்து ராமா, நான் ஆபத்துல இருக்கேன். டேய் மணி, நம்மள யாராவது இங்க பார்த்தாங்கன்னா நம்ம மண்டைய பொளந்துருவாங்கடா. அம்மாவோட தடியடி நமக்கு நிச்சயம் கிடைக்கத்தான் போகுது. நீ அவங்க கிட்ட நல்லா வலுவா வாங்கியிருக்க. அதை எப்படிடா மறக்க முடியும்? கணே, என்கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஒரு யோசனை இருக்கு. என்னடா அது? அது என்ன யோசனைனா, யாராவது நம்மள பார்க்கும்போது அப்படியே கண்ணை மூடிக்கலாம். நாம இப்படி செய்யறதுனால நாலா பக்கமும் ஒரு இருட்டாவே இருக்கும். அதுக்கப்புறம் யாரையும் நம்மளால பார்க்க முடியாது. ரொம்ப பிரமாதமான யோசனைடா மணி. சரி போலாம். வா 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 வா. இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணலாங்க? தெரியல, போய் ராமாவை கூப்பிடு. ஏண்டா மணி, நம்மள யாரும் பார்க்கலல்ல. எப்படிடா பார்க்க முடியும்? நாலா பக்கமும் ஒரு இருட்டாயில இருக்கு. அதனால நீ ரொம்ப அமைதியாயிரு. எனக்கு இவங்க 2 பேரை பத்தியும் நல்லா தெரியும். இவங்களை யாருமே பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இவங்க 2 பேரும் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தாங்க? அம்மா, சாரதா, என்னது இதெல்லாம்? நீ வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சமாவது செய்யறியா இல்லையா? நான் நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டே தான் இருப்பேன். நீங்க ஒத்தாசையா இருக்கிறத விட்டுட்டு இப்படி கேள்வி கேக்குறீங்க. இல்ல சாரதா, நான் எதுக்காக கேக்குறேன்னா, இங்க பாரு, இந்த கலங்கலான தண்ணியை எதுக்காக வீட்டுக்குள்ள வச்சிருக்க? இத கொண்டு போய் வெளியில ஊத்திட்டு வா. எடுத்துக்கங்க. அதத்தான் சொல்றேன். இந்த கலங்கலான தண்ணிய வெளியில கொண்டு போய் ஊத்திட்டு வந்துரு. அப்படியா? இதோ இப்பவே ஊத்திடுறேன்.
அப்புறம் இந்த குப்பையெல்லாம் எங்கேயே இருக்கு, இதையும் கொண்டு போய் வெளியில போடு. ம், ம், ம். ஏமா, உன் தடிக்கு முன்ன மாதிரி ரொம்ப வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அத காத்துல கொஞ்சம் சுழட்டி விடு, பறக்க விடு, வளைச்சு வளைச்சு அடி, அப்பதான் அதுக்கு உயிர் வரும். போதுமா, போதும், இதோட நிறுத்திக்க. உன் தடிக்கு இப்போ சக்தி வந்துடுச்சு, விடு. அப்புறம் சாரதா, அந்த பானத்தை கொஞ்சம் கொண்டு வரியா? பானமா? என்ன பானம்? அட, அதுதான் சாரதா, நல்ல ருசியா இருக்குமே. நீ அதுல பாலாடை கூட போட்டு தயார் பண்ணிருப்பியே. ஓ, அந்த பானமா? அதேதான். அதுல இன்னும் கொஞ்சம் சர்க்கரைய நல்லா தூக்கலா போடு, இனிப்பு நல்லா இருக்கட்டும்னு. சர்க்கரையா? இப்போ கொண்டு வரேன். சீக்கிரம் கொண்டு வந்துரு. இதோ வந்துடுச்சு என் அன்பு மனைவி செஞ்ச பானம். இது வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு பயங்கர அறுசுவையா இருக்க போது. இத குடிச்சா புத்துணர்ச்சி வரும் இல்ல? சரி சரி, வாங்க நம்ம இப்பத குடிக்கலாம். இப்ப வேண்டாம், நீ முதல்ல என் கூட கொஞ்சம் உள்ளவா. நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்ட வேண்டியிருக்கு. போவாமா, வாங்க. இந்த ருசியான பானத்தை இங்கேயே வச்சுட்டு போகலாம். செத்திங்கடா இன்னைக்கு. என்ன அடி மணி, நம்ம உயிர் போறதுக்கு முன்னாடி இங்க இருந்து தப்பிச்சிடலாமா? இல்லடா, அடி வாங்கினதுக்காக அதுக்கு பதிலா இந்த பானத்தை நம்ம பறிக்கிட்டு போலாம்டா. அம்மா, இதுல பாலாடெல்லாம் போட்டிருக்கேன்னு சொன்னாங்களே. எடு. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு நம்ம வீட்ல என்ன வேலை? இந்த கேள்விக்கு தான் நம்ம பதில் தேடி ஆகணும். இதனால இவங்களுக்கு என்ன லாபம்? உங்களுக்கு எவ்வளவு தைரியம்டா? வெள்ள சாப்பிடணும், வெள்ள சாப்பிடணும். என்னடா உளறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? நாங்க வெள்ள சாப்பிடணும். இதோ இங்க இருக்க, இதுதான். குடுடா, எனக்கு குடுடா, கொஞ்சம் குடு. அடேய், வடிகட்டின முட்டாளுங்களா, இத வருணமாலா நெய்வேத்தியத்துக்காக வச்சிருக்காடா. இப்போ நான் உங்க ரெண்டு பேரையும் பஸ்மமாக்க போறேன். குருவே, குருவே, எங்களை மன்னிச்சிருங்க குருவே. காரம். அப்படி என்னடா சாப்பிட்டீங்க? குருஜி, நாங்க பானத்தை தான் குடிச்சோம். டேய், பானத்துல காரம் எப்படிடா இருக்கும்? நாங்க குடிச்சதுல காரம் இருந்துச்சு குருவே. ஏன்டா இப்படி கண்டபடி உளறீங்க? நான் சொன்ன வேலையை செய்ய போனீங்களா இல்ல பானத்தை குடிக்க போனீங்களா? குருஜி, நீங்க சொன்ன வேலையை நாங்க கணக்கச்சிதமா முடிச்சிட்டு வந்துட்டோம். ஆமா, காரியம் முடிஞ்சிருச்சு. இந்த காரம் ஏறிடுச்சு. எந்திரிங்கடா. வேலை முடிஞ்சுதா? சந்தோஷம். போங்கடா, உள்ள போய் உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்க. பண்டித ராமகிருஷ்ணா, உன்னோட குடுமைய நீ எப்படி காப்பாத்திக்க போறன்னு நானும் பார்க்கறேன். சரியான நேரத்துக்கு வந்தீங்க. அந்த வலையை எடுத்துக்கோங்க. வலையா? எனக்கு எதிரா யாரு சதி வலை பின்னாங்க? சிலந்தி தான், எடுத்துக்கோங்க. எதை? சிலந்தி? ஐயோ, இதை எடுத்துக்கிட்டு அதை சுத்தப்படுத்துங்க. எங்க இருக்கு வலை? அதோ அங்க இருக்கே. எங்க? ஐயோ, இதோ இங்க இருக்குங்க. எங்க? அடடா, பிரமாதம். போ, எல்லாத்தையும் நீயே சுத்தம் பண்ணிட்டியே. இந்த வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுல ஒன்னு அடிச்சுக்க முடியாது சாரதா. ராமா, அடிப்பட்ட புலிய மறுபடியும் சீண்ட கூடாது. அது மேல பாஞ்சிரும். ஏ பட்டு, சாரதா புலினா நான் சிங்கம். அப்ப நான் உன்னுடைய வாளா?
நீ வால் இல்ல, என்னோட பிடரி, சிங்கத்துடைய பிடரி. பிடரி மேல கொஞ்சம் அக்கறை வை. காலையில இருந்து பட்னியா இருக்கேன், என்னைய கொஞ்சம் தடவு. லாமா இது எல்லாது ஜாதி மல்லியில செஞ்ச எண்ணெய். இத பூசிக்கிட்டா எல்லாரும் மயங்கிடுவாங்க. மயங்கல வாங்களா பொண்ணுங்களா? அடே குட்டப்பா. ஷாலா. ஏ நான் அப்படி எதுவும் சொல்லல. நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, என் மேல மரியாதை வரும், நல்ல மரியாதை கொடுப்பாங்க. எனக்கு கூட டேய் தலப்பா கிட்ட தலையா, உன் தலையில இந்த தடவை முடியாது. ஏன்னா மூளை இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம். ஜாதி மல்லி வாசனைய வச்சு பொண்ணுங்களை மயக்க போறீங்களா? ஏ இல்ல பொண்ணுங்க தானாவே மயங்கிடுவாங்க. இதுல நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு சொல்லு? டேய் அந்த எண்ணெயை கொடு. வீட்டுக்கு வர பெண்களை மயக்கிறதுக்காக இந்த எண்ணெய தண்ணியில கலந்து வீட்டை சுத்தப்படுத்த போறேன். விபரீதமா அப்படி எதுவும் பண்ணிடாத. அப்புறம் என் தலை என்னைக்கு என்ன பண்றது? ஏ வேண்டாம் வேண்டாங்கறல. அட ஐயோ போச்சே. இப்ப என்ன இல்லாம என் தலைக்கு நான் என்னத்தை தேய்ப்பேன்? என்னத தண்ணியில கலந்துருச்சு, அது வேணா எடுத்து நல்லா தடவட்டுமா? சொன்னனே கேட்டியா? அடிப்பட்ட புலியோட வாழை மிதிக்க கூடாதுன்னு. உன்னால நான் இப்போ பட்னியா இருக்கேன். வாய மூடு. நான் எதுவும் சொல்லலையே. நான் உன்ன சொல்லலடா. நான் எதுவும் சொல்லல. நீ பண்றது எதுவுமே சரியில்லை சாரதா. அதான் பண்ணிட்டேனே, இப்ப என்ன பண்ணுவீங்க? உன்ன நான் வர கோத்துக்கு நான் வேணா என்ன நீ எல்லாம் வாத்தா சொல்லதையே சொல்லிடலேக்கா. நான் ஒன்றும் இல்ல. நண்பரே, பழம் நல்லா இனிப்பா இருக்கா? ரொம்ப நல்லா இனிப்பா இருக்குங்க. அப்ப சரி. இதுவும் கொடுங்க. அந்த குடுமி இன்னும் பண்டித ராமகிருஷ்ணன் தலையில எப்படி இருக்கு? என்ன அதோட வேலையை காட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் குருவே. பொறுமை கடலினும் பெரிது. ம். ம். ஆச்சாரியரே, எதுக்காக என் குடுமையை பிடிச்சி இழுத்தீங்க இப்போ? அது ஒண்ணும் இல்ல, நான் சும்மா உங்ககிட்ட விளையாடினேன். என்ன விளையாடுனீங்களா? மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு ஆச்சரியார் கிளப்பிட்டாரு. நீங்க உங்க வேலையை பாருங்க. நல்லா பாருங்க. ஏய், எங்க குருஜிக்கு முன்னாடியே நீ பழங்களை அதிகமான விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? எங்க குருஜி உன்னை சிறையில தள்ளிடுவாரு. ஓடி போயிட்டு, இல்லனா உனக்கு தான் ஆபத்து. எடுகனே. பழக்கடைக்காரரே. ஆ, பண்டித ராமகிருஷ்ணா, உன் குடுமி எப்படி இருக்கு? என்னது? நான் என்ன கேட்க வந்தேன்னா, உன்னோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு? இப்ப வரைக்கும் நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன். ஆனா என்னோட பார்வைக்கு நீ ஆரோக்கியமா இல்லாத மாதிரி தெரியுதே. அது என்னன்னா, ராத்திரி என்னால சரியா தூங்க முடியல, அதனால லேசா தலைவலிக்குது. அப்புறம் நான் இன்னைக்கு என்னைய பத்தி சொல்றான். உங்க சிஷியனோட வேலை கச்சிதமா முடிஞ்சது. ஏன்டா இப்படி இடிக்கிற? என்ன சொல்றான்? அது ஒண்ணும் இல்ல, நாங்க பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். உனக்கு இப்போ ஓய்வு தேவை. ஏன்பா நிக்கிற? உட்காரு உட்காரு உட்காரு. உட்காருன்னு சொல்லிட்டாரு, இல்ல உட்காந்துக்குங்க. நல்ல வசதியா உட்காந்து ஓய்வு எடுத்துக்க. இல்லன்னா அவரு உட்காந்துருவாரு. திரும்ப என்ன பண்றீங்க ஆச்சாரியரே? அது உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்ல, உன் குடுமியை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஒரு பண்டிதனுக்கு அவனோட அறிவு அவன் குடுமியில இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். என்ன இப்படி உளற? அதுதான் உண்மை. ஆனா இந்த கிழவை என்னையே தொந்தரவு பண்றான். வாயை மூடிட்டு சும்மா. என்ன சொன்ன? உங்களே இல்ல ஆச்சாரியரே, உங்களே இல்ல. அப்படியா? பண்டித ராமகிருஷ்ணா, உனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்ன இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்றியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இல்ல ரொம்ப கவலையா இருக்கு. என்னத்த சொல்றது குருதேவா, எனக்கு தலை மட்டும் இல்ல, சொல்ல போனா என் மொத்த உடம்புமே வலிக்குதுங்க. ஆனா இரவு நான் சரியா தூங்காததுதான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கும். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ராமகிருஷ்ணனுக்கு உடம்பு அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டா போச்சு. இந்த கை அந்த மணிக்கட்டு நேரம்டா. அப்புறம் இங்க எனக்கு இப்போ குடிக்க தண்ணி வேணுமே. டேய், போய் தண்ணி எடுத்துட்டு வாடா. சொல்லிட்டாருல்ல, போடா டேய். நல்ல பதமா. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மணி கையை வச்சா தீராத வியாதி எல்லாம் கூட போயிடும். ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க. குடிப்பா தண்ணியை. கொடுங்க.
இப்போ நீ எப்படி உணர்ற? ரொம்ப பிரமாதமா இருக்கு ஆச்சாரியாரே. ரொம்ப நன்றிங்க. எனக்கும் நன்றி சொல்ல வாய்ப்பு கொடு. என்ன எப்ப தேய்க்க போற? நான் என்ன ஓடியா போறேன்? சாயந்தரம் தேய்ச்சு